இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவைக்கிறேன். இந்த புதன் லெந்து ஆராதனையிலே கர்த்தர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிரசனம் நம்மோடு இருக்கிறது சுவாசிக்கிறேன். இந்த சாயங்கால வேளையிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு போஷித்து நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த மாலை வேலைக்கு தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம், வேத வசனங்கள் மார்க்கின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 8 முடிய. மார்க்கின் சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 8 முடிய. முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடைய தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் பிரசங்க தலைப்பு என்னவென்றால், வல்லவர் ஒருவர். வல்லவர் ஒருவர் என்ற தலைப்பிலே உங்களோடு சில ஆவிக்குரிய காரியங்களே பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து தேவ ரகசியங்களே நமக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, யோவான் ஞானஸ்நானன் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது முதலாவதாக காணப்படுகிற தீர்க்கதரிசி இந்த யோவான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே யோவான் தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே முதலாவது தீர்க்கதரிசி. அதோடு கூட மிக சிறந்த தீர்க்கதரிசி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இயேசு கூட யோவானை போல சிறந்த ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்கிறதே நாம் வேதத்திலே வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆகவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் முதலாவதாகவும் மிக சிறந்த தீர்க்கதரிசி யோவான் என்று நாம் பார்க்கலாம். ஆனால் மார்க்கின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே வசனம் 7 நாம் கவனித்து வாசிக்கும் பொழுது அவன் அங்கே எழுதுகிறான், என்னிலும் வல்லவர் ஒருவர். என்னிலும் வல்லவர் ஒருவர் என்று சொல்லுகிறே நாம் பார்க்கலாம். யார் இந்த ஒருவர், யார் இந்த வல்லவர் சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, இயேசு வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வல்லவர், வல்லவர், வல்லவர். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே வல்லவர், வல்லவர், வல்லவர். அவர் ஒருவரே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வல்லவராயிருக்கிறார். அவருக்கு மேலான வல்லவர் ஒருவரும் இல்லை. கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. இயேசு கிறிஸ்து ஒருவரே வல்லவர், வல்லவர், வல்லவர் என்று சொல்லி நாம் அனுதினமும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், இயேசுவை கனப்படுத்த வேண்டும், இயேசுவை நாம் போற்ற வேண்டும். தீர்க்கதரிசிகளிலே பெரியவர் புதிய ஏற்பாட்டிலே முதலாவது தீர்க்கதரிசி யோவான் இயேசுவை குறித்து சொல்கிறார். இயேசு வல்லவர் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதே நாம் பார்க்கலாம்.
யோவான் 1:7 அவன் மறுபடியும் சொல்கிறதை பார்க்கும் பொழுது, என்னிலும் வல்லவர் ஒருவர் என்று அவன் சொல்லுகிறான். யோவான் ஞானஸ்தானகன் ஜனங்களே பாவம் மன்னிப்பை குறித்து பிரசங்கித்து தண்ணீரினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். மனம் திரும்புதலை போதித்தான். பாவங்களை அறிக்கை செய்ததுக்கு அழைத்தான். பிறகு அவன் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறதே நாம் பார்க்கலாம். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானகன் அவன் தண்ணீரினாலே ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதே நாம் வாசித்து பார்க்கலாம். அதுக்கு பின்னாக வருகிறவர் ஒருவர் பெரியவர், வல்லமை உள்ளவர். அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாமும் மகிமை அடைவதா. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதோடு கூட அவர் பரிசுத்த ஆவின் வல்லமையோடு நம்மை அவர் நிரப்புகிறவராய், நம்மை ஞானஸ்நானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதான் அங்கே யோவான் சொல்கிறான், அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார். இங்கே நான் உங்களுக்கு தண்ணீரினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னே வல்லவராகிய இயேசு வருவார். அவர் உங்களை பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் கொடுப்பார். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை வழி நடத்தும்படியாக அவர் பரிசுத்த ஆவின் வல்லமையை நம்மேல் ஊற்றுவார் என்று சொல்லி, இயேசு வல்லவர் 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 சொல்லி அவன் இங்கே திருவுள்ளம் பற்றுகிறதை நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, முதலாவதாக இயேசு யோவானிலும் பெரியவர், வல்லவர், வல்லவராய் இருக்கிறார். My dear friends in Christ, blessed greetings on this Lent Wednesday service. I've taken my message from Mark chapter 1 verses 5 to 8 and I've given a titled Mighty One. The title of today's text is taken from Mark chapter 1 verses 5 to 8 and the title is Mighty One. In Mark chapter 1 verse 7, John the Baptist says, "There cometh one mightier than I." John was the great prophet, and secondly, John was the first prophet of the New Testament. He was a great prophet, and secondly, he was the great and the first prophet for the New Testament time. And in Mark chapter 1 verse 7, John the Baptist says, "There comes one after me who is mightier than me." Who is this mighty one? This mighty one is Jesus, Jesus, Jesus. Jesus is mighty, mighty, mighty. Is mighty today, is mighty tomorrow, and is mighty forever. Therefore, John says Jesus is mightier than himself. John calls for repentance, asks the people to ask the Lord to forgive their sins, and he baptizes them with water. And later he says, "There comes one mightier than me who will baptize me with the power of the Holy Spirit." So Jesus is greater than John the Baptist. John the Baptist baptizes with water, but Jesus baptizes us with the power of the Holy Spirit. Therefore, firstly, my dear friends, John the Baptist or Jesus
is greater than John the Baptist. தெய்வ பிள்ளைகளே, முதலாவது யோவானை பார்க்கிலும் இயேசு வல்லவர். இரண்டாவதாக நாம் வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 38 தொடங்கி 41 முடிய. மத்தேயு 12வது அதிகாரம் 38 தொடங்கி 41 முடிய. வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடிருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இரண்டாவதாக இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து யோவானிலும் பெரியவர், யோனாவிலும் மன்னித்துக் கொள்ளுங்கள், யோனாவிலும் இயேசு பெரியவர். இங்கே பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசு இடத்திற்கு ஆள் அனுப்பி அங்கே ஒரு உறவாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய அடையாளத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், யோனாவுக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுக்கப்பட்டது, மேலான உன்னதமான ஒரு அடையாளம், சிறந்த ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளம் என்னவென்றால், யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் உயிரோடு இருந்தான். இப்படிப்பட்ட அற்புதத்திற்கு அடையாளத்திற்கு மேலான ஒன்றுமில்லை சொல்லி அவர் விளக்கி சொல்கிறதே நாம் பார்க்கலாம். யோனா மீனின் வயிற்றிலே செயல்படுகிற கூடாத ஒரு காரியமாக மீனின் வயிற்றிலே 3 நாள் இராப்பகலாய் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். யோவான் உயிரோடு இருந்து மறுபடியும் மீனின் வயிற்றில் வெளியாகி ஊழியம் செய்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் அதற்கு மேலான வல்லவர் இயேசு உண்டு. இயேசு கிறிஸ்துவும் பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு 3 நாட்கள் கல்லறையிலே மரித்திருந்து அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா! அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்தார், 3 நாள் கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்தார். 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து உயிரோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். யோனாவுடைய அடையாளத்தை பார்க்கிறோம், இயேசுடைய உயிர் தெழுந்த அடையாளம். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த அடையாளத்தை பார்க்கிறோம், பெரிய அடையாளத்தை, ஒருவரும் செய்யக்கூடாத அற்புதத்தை, அடையாளத்தை இயேசு செய்தார். அவரே கல்லறையை திறந்து அவரே வெளியே வந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே யோனாவுடைய அடையாளத்தை பார்க்கிறோம், உயிர் தெழுந்த இயேசுவின் அடையாளம் பெரிதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோனாவிலும் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா! கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. Secondly, my dear friends, in Matthew chapter 12, verses 38 to 41, Jesus says that is greater than Jonah. The greatest sign in the times of Jonah was he was in the belly of the fish
for 3 days and night, and he came out alive from the belly of the fish. But Jesus did a greater sign. He died for us, he was buried, and he came out of the tomb and is living today and forever. Therefore, Jesus is greater, much greater, and greater than Jonah. Secondly, Jesus is greater than Jonah. தேவ பிள்ளைகளே, மூன்றாவது நாம் வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு 12:42. மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜேஸ்வரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜேஸ்வரி இந்த சந்ததியாரோடிலிருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, மூன்றாவதாக சாலமோன் ஞானியிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சாலமோன் ஞானி உலகத்திலே மிக சிறந்த ஞானி. அவனை போல ஒரு ஞானி இதுவரைக்கும் உலகத்திலே இருந்ததில்லை, இருப்பதும் இல்லை. அவன் ஏறக்குறைய 3000 நீதிமொழிகளிலே எழுதியிருக்கிறான். உலகத்திலே பார்க்கும் பொழுது சாலமோனு போல ஒரு ஞானம் உள்ள மனுஷனே நாம் காண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர். அல்லேலூயா, அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சம்பவத்தை நாம் பார்த்து எப்படி இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் ஞானமுள்ள சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது மார்க்கின் புஸ்தகம் அதிகாரம் 12:13 தொடங்கி 17 வாசிக்க நாம் கேட்போம். மார்க்கு 12வது அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 17 வாசிக்க நாம் கேட்போம். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சாலமோனுடைய ஞானத்திலும் மிக ஞானம் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். தெய்வ பிள்ளைகளே, வாசித்த இந்த பகுதிகளே பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுவே பேச்சிலே ஞானத்திலே பிடிக்கும்படியாக ஒரு தந்திரமான கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். இயேசுவே ராயருக்கு வரி கொடுப்பது சரியா சரி அல்லையா என்று கேட்கும் பொழுது இயேசு ஒரு பணத்தை கேட்டு வாங்கி ஞானமாய் பதில் சொல்லுகிறார். ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். உலக பிரகாரமான காரியங்களையும் நீங்கள் செய்யுங்கள். உலகத்திலே வாழ்கிற நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களையும் செய்யுங்க சொல்லி அழகாக ஞானத்தோடு அவர் பதில் கொடுக்கிறார்.
உலகத்தின் காரியங்களே உலகத்துக்கு செய்யுங்கள், தேவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய காரியங்களே தேவனுக்கு கொடுங்க சொல்லும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவர் ஞானத்தை புகழ்ந்தார்கள். சாலமோன் ஞானியை பார்க்கிறோம், இயேசு அதிக ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்போமா? யோவான் 8வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். யோவான் 8வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். தெய்வ பிள்ளைகளே, இயேசு யோவான் சாலமோனுடைய ஞானத்திலும் பெரிய ஞானம் சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த சமுதாயம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு விபச்சார ஸ்திரியை இந்த பரிசேயர்கள் இயேசுக்கு முன்பதாக கையும் மெய்யுமாக பிடித்து வந்து நிறுத்தி கொண்டு கேட்கிறார்கள், இந்த ஸ்திரியானவர் விபச்சாரத்திலே நாங்கள் பிடித்து வந்தோம், இவளை கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நியாய பிரமாணம் சொல்லி அவர்கள் வலுவுறுத்தி இயேசு என்ன வார்த்தை சொல்லுவார் என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார்கள். ஆகவே எவ்வளவு ஞானமாய் சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு தெளிவாக சரியாக முறையாக பதில் கொடுத்தார். அவருடைய ஞானம் ஆச்சரியமானது. அவர் சாலமோனியுடைய ஞானத்திலும் ஞானியின் ஞானமாயிருக்கிறார். அவர் நாமம் மகிமை அடைவதாக. Thirdly, my friends in Christ, we can refer in Matthew chapter 12 verse 42 when Jesus says is greater than Solomon. Solomon is famous for his wisdom. And in Mark chapter 12 verses 13 to 17, the Pharisees asked Jesus, is it right to pay taxes to Caesar? Jesus asks for a coin, and he says and answers them, render to Caesar what belongs to Caesar, render to God what belongs to God. And therefore we can see the wisdom of Jesus. And everyone was amazed. In John chapter 8, the first 11 verses, we can see the Pharisees bringing a woman caught in adultery. And Jesus says, who has no sin, throw the first stone.
and everyone left the scene one by one. And there we can see Jesus asking a question: who has no sin in him? Throw the first stone. From these incidents, we can see the wisdom and knowledge of Jesus Christ. Jesus Christ is bigger, greater, powerful than Solomon the wise man. நான்காவதாக தெய்வ பிள்ளைகளே, 3 பார்த்து விட்டோம். யோவானிலும் இயேசு வல்லவர், யோனாவிலும் இயேசு வல்லவர், சாலமோனிலும் இயேசு வல்லவர். கடைசியாக முடிவாக நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 14 முடிய. யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 14 முடிய. அந்த இஸ்ரே, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாக யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். தேவ பிள்ளைகளே, 4வதாக இயேசு கிறிஸ்து யாக்கோபிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்து இந்த பகுதிகள் வாசித்து பார்க்கும் பொழுது சமாரியா ஸ்திரியோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படி இந்த சமாரியா ஸ்திரி சொல்லுகிறார், யாக்கோபு இந்த கிணறுகளாம் அந்த காலத்திலே வெட்டினான், அதில் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீரினாலே ஜனங்கள் அவருடைய மந்தைகளும் குடித்து உயிர் பிழைத்தார்கள் சொல்லி யாக்கோபு ஒரு பெரிய மணி சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். அவர் இந்த கேணியெல்லாம் வெட்டி நாங்கள் உயிர் பிழைக்கும்படியாக எங்களுக்கு சரீரத்தின் சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி யாக்கோபை குறித்து பேசும் பொழுது இயேசு சொல்லுகிறார், யாக்கோபு கொடுக்கிற தண்ணீரை குடித்தவர்களுக்கு மறுபடியும் தாகம் வரும். நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதோ நித்திய ஜீவ தண்ணீர். என்னுடைய நித்திய ஜீவ தண்ணீரை நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்னென்றைக்கும் மறியாமலும் உயிரோடு இருப்பீர்கள். யாக்கோபுடைய தண்ணீரை குடித்தவர்கள் குடித்து சில நாட்களுக்கு பிறகு மரித்து போனார்கள். ஆனால் இயேசு கொடுக்கிறதோ ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்கள் என்னென்றைக்கும் உயிரோடு இருப்பார்கள். ஆகவே யாக்கோபை பார்க்கிறோம், இயேசு வல்லவர். யாக்கோபுடைய தண்ணீரை குடித்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இயேசுடைய ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்கள் என்னென்றைக்கும் உயிரோடு இருப்பார்கள். யாக்கோபை பார்க்கிறோம், இயேசு வல்லவர். Fourthly and lastly, my dear friends, in John chapter 4, verses 11 to 14, Jesus is mightier than Jacob. Jacob digged the wells in the Old Testament times, and all the shepherds had their water. They drank the water and they were saved. And later, their physical thirst was satisfied. But Jesus says, I will give you the living waters. Those who drink from the well of Jesus Christ, the living waters, will never, never, never die. They will never thirst again. Those who drank the waters from the well of Jacob will thirst again, but those who drink the waters that Jesus gives, the living waters, will never thirst again. Therefore, Jesus is greater than Jacob.
Today, this evening, we saw Jesus is mighty. Is mighty than John the Baptist, mighty than Jonah, mighty than Solomon, and mighty than Jacob. Jesus is the only and the only and the one who was always mighty, mighty, mighty. His name be glorified. தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து ஒருவரே வல்லவராயிருக்கிறார். யோவானிலும் அவர் வல்லவர், யோனாவிலும் அவர் வல்லவர், சாலமோன் ராஜாவிலும் அவர் வல்லவர், யாக்கோபிலும் வல்லவர். இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலமும் அவர் வல்லவர், வல்லவர், வல்லவராகவே இருக்கிறார். அவர் நாமத்திற்கு என்னென்றைக்கோ மகிமை சேர்வதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு வல்லவர், வல்லவர், அவர் என்னென்றைக்கும் வல்லவர். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வலு சொல்லி நாம் அறிக்கையிட்டு நம் கர்த்தருக்குள் ஒப்பு கொடுப்போமாக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, நீர் வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் யோவானிலும் வல்லவர், யோனாவிலும் வல்லவர், சாலமோன் ஞானியிலும் நீர் வல்லவர், யாக்கோபிலும் நீர் வல்லவர். நீர் என்னென்றைக்கும் வல்லவர், வல்லவர், வல்லவர் என்று சொல்லி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமைத்துவம் இறங்கும்படியாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தம் இறங்கும்படியாக கிருபை செய்வீராக. எல்லா பாவங்களையும் கழுவி நீக்கி இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளே பரிசுத்தத்தோடு வழி நடத்துவீராக. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு என்னென்றைக்கும் வல்லவராயிருந்து பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து வழி நடத்துவீராக. இந்த கரத்திற்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். இயேசு ஒருவரே வல்லவர், வல்லவர், என்னென்றைக்கும் வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி திறப்படுத்தி வழி நடத்துவீராக. சகல துதிகனம் மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.